உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டிஜே சேனல் நேயர்களாய் உங்களை எல்லோரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான பொழுதினிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் சகோதரன் பிரதர் டி ஜஸ்டின். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த சேனல் 24 மணி நேரமும் இரவும் பகலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறது. உங்கள் தேவைகளை சந்திக்கிறது, உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்க செய்கிறது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு தேவனுடைய நிர்ணயிக்கப்பட்ட தூதனாக உங்களோடு கூட வலம் வருகிறது. இட் இஸ் அன் அசைன்ட் ஏஞ்சல் ஃபார் யுவர் லைஃப். ஆகவே இந்த சேனலுக்காய் ஒரு நிமிடமாவது நீங்கள் ஜெபிக்க மறவாதிருங்கள். புதிய ஒரு வருஷத்துக்குள் கடந்து செல்கிறீர்கள், உங்களை நான் வாழ்த்துகிறேன். அல்லது புதிய வருஷத்தில் நுழைந்த பிறகு கூட இந்த செய்தியை கேட்கலாம். உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2026 உங்களுக்கு பாதைகள் நெய்யாய் பொழிவதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஒரு அழகிய வருஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷத்திலே நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள். நிறைவான வாழ்விற்கான ரகசியம் என்ன என்கிற தலைப்பிலே சில நிமிடங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். இது ஒரு ரகசியம், நிறைவான வாழ்வின் ரகசியம். நிறைவான வாழ்வின் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குறைவுக்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், அதை வேரோடு பிடுங்கும் போது நிறைவு உங்களிடத்தில் கடந்து வர ஆரம்பிக்கும். அன்புக்குரியவர்களே, குறைவின் காரணம் என்ன என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டால் நிறைவின் ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள். வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. பாருங்கள், அழகிய வார்த்தை. ஆதியாம் 1 அதிகாரத்தில் பூமி வெறுமையாயிருந்தது. அதற்கு பிறகுதான் கர்த்தர் ஒவ்வொன்றா என்ன செய்கிறார்? சிருஷ்டித்து இந்த வெறுமையாக இருந்த பூமியை இந்த அழகான பூமியாக கர்த்தர் மாற்றினார். நீங்கள் பார்க்கிற இந்த பூமி எடுத்த உடனே இப்படி வரவில்லை. இது ஒழுங்கின்மையாக இருந்தது, இது வெறுமையாக இருந்தது. இதை கர்த்தர் இந்த வெறுமையை நிறைவாய் மாற்றினார். நான் உங்களுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறேன். இந்த வருஷத்தில், கடந்த வருஷத்திலும் அல்லது 2025 உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருந்திருக்கலாம். ஆனால் 26 உங்கள் வாழ்க்கையை நிறைவாய் தேவன் மாற்றுவார். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். இப்பொழுது அதற்கான ரகசியத்தை தேவன் உங்களுக்கு சொல்லும்போதை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை பணமாகவோ அல்லது பொருளாகவோ கையில் கொடுப்பதில்லை, வார்த்தையாக உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு ரகசியமாக உங்களுக்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே உங்களை சுற்றி அந்த ஆசீர்வாதங்கள் நேராய் கடந்து வர ஆரம்பிக்கிறது. காந்தத்தை வைத்திருக்கிற இடத்துல இரும்புகள் வருவது போல வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட இடத்தில் ஆசீர்வாதங்கள் கடந்து வர ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த ரகசியத்தை இந்த மாலை வேளையில் இந்த வேளையில நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. ஏன் வெறுமை வருகிறது? வேதம் தெளிவாய் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒழுங்கின்மை இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் வெறுமை இருக்கிறது. அப்படி என்றால் வெறுமையின் காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை பிடுங்கி எறிந்து விட்டால் அந்த வெறுமை போய் நிறைவு வர ஆரம்பிக்கும். இந்த வெறுமையின் காரணம் என்ன? பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது, ஆகையால் வெறுமையாக இருந்தது. யாருடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்கே வெறுமை இருக்கிறது. அப்படி என்றால் நிறைவு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்கின்மை இருப்பதால் வெறுமை இருக்கிறது என்றால், ஒழுங்கு வந்தால் வெறுமை நிறைவாய் மாறிவிடும். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரம் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு வெறுமையை உணரலாம். வேத வசனங்களில் கர்த்தருடைய சத்தத்தில் ஒரு வெறுமையை உணரலாம். பொருளாதாரத்தில் கூட ஒரு வெறுமையை நீங்கள் உணரலாம். இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? எங்கேயோ ஒரு ஒழுங்கின்மை இருக்கும். அந்த ஒழுங்கின்மை நீங்கள் சரி செய்தால் வெறுமை நிறைவாய் மாறும். அன்புக்குரியவர்களே, புதிய வருஷத்தில் கடந்து செல்ல போகிறீர்கள். வேதத்தை நீங்கள் அல்லது புதிய வருஷத்தில் கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் வேதத்தை வாசிப்பதிலே ஒரு ஒழுங்கை கொண்டு வாருங்கள்.
காலையிலே நான் புதிய ஏற்பாட்டை இந்த பகுதிகளை வரிசையாய் வாசிப்பேன், இரவிலே பழைய ஏற்பாட்டில் இந்த வரிசையை வாசிப்பேன். ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வாருங்கள். நீங்கள் எந்த நேரத்திலும் அந்த ஒழுங்கை விட்டு வேறு அங்கு இங்கு என்று செல்ல வேண்டாம். ஒருவேளை வேறு பகுதியை வாசிக்க விரும்பினாலும் வாசியுங்கள், வரிசையை வாசிக்க வேண்டியதை தொடர்ந்து வாசியுங்கள். அங்கே ஒழுங்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை குறித்த கடவுள் வசனத்திலிருந்து பேச ஆரம்பிப்பார். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஆகவே ஒழுங்கு வரும்போது அங்கே வார்த்தையின் நிறைவு உங்களுக்கு வரும். அப்படித்தான் ஜெபத்திற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அது 15 நிமிடமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம். காலையில் இந்த நேரம் நான் ஜெபிப்பேன் என்று உங்களை ஒழுங்கு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஜெபிப்பது ஒழுங்கின்மை. நீங்கள் திட்டமிட்ட நேரத்தில் ஜெபிப்பது ஒழுங்கு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. உங்கள் ஒழுங்கின்மை ஜெபத்தில் இருக்கும்போது பிரசன்னத்தில் ஒரு வெறுமையை பார்க்கிறீர்கள். ஆனால் ஜெபத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பிரசன்னத்தில் ஒரு நிறைவை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக இது குடும்ப ஜெபத்தின் நேரம் என்று ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சில நேரம் தவறலாம், வருஷத்தில் தவறில்லை. ஆனால் எல்லா நாட்களும் தவறக்கூடாது. ஆகையால் தான் ஒழுங்குக்குள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறேன். அது கடினமான ஒழுங்காய் வைத்துக் கொள்ளாமல் லகுவானதாய் வைத்துக் கொள்ளுங்கள். 1 மணி நேர ஜெபம் என்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்றால் ஒரு 15 நிமிடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே நேரத்தை விட முக்கியம் ஒழுங்கு. இரவிலே 10 to 10:15 நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் 1 நிமிடமாவது இந்த சேனலுக்காகவும் ஜெபியுங்கள். அதை ஒரு ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஒரு அடையை சுற்றி என கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிறைவை இன்னும் தருவார். மீதி 14 நிமிடங்கள் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். காலையில் அல்லது 6 to 6:15, 5 to 6 எந்த நேரம் வைக்கிறீர்களோ ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபத்தில் ஒரு ஒழுங்கை கொண்டு வாருங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் யோவானும் பேதுருவும் தேவாலயத்தை கடந்து சென்றார்கள். பார்த்தீர்களா? அவர்களுக்கு ஜெப வேலை என்கிற ஒரு வேலை இருந்தது. நீங்களும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதில் ஒழுங்கை கொண்டு வாங்க. அடுத்த வருஷம் நிறைவாக இருக்கும் கர்த்தருடைய பிரசன்னம். என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வெறுமை இருக்கிறது ஐயா என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், ஏன் பொருளாதாரத்திலே எவ்வளவு சம்பாதித்தாலும் அது வெறுமையாகவே இருக்கிறது என்றால், நான் சொல்லுகிறேன், எங்கே ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்கே வெறுமை இருக்கும். உங்கள் பணத்தை நீங்கள் கையாளுவதிலே ஒழுங்கின்மை இருக்கும் என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பணத்தில் பொருளாதார ஆசீர்வாதத்தில் வெறுமை இருக்கும். உங்கள் பணத்தை செலவழிப்பதில் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஒழுங்கு என்றால் என்ன? தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பணத்தில் 90% உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தும் போது 10% தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற ஒழுங்கை வேதம் போதிக்கிறது. இயேசு தசமபாகத்தை பற்றி பேசினார், காணிக்கைகளை பற்றி பேசினார். பவுல் காணிக்கைகளை குறித்து பேசினார். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் ஒழியாது என்று பேசினார். அநேகர் தங்களுக்கு வருகிற வருமானத்தில் ஒழுங்காக அதை செலவழிப்பதே இல்லை. எல்லாவற்றையும் அவர்கள் செலவழிக்கிறார்கள். தேவனுக்கென்று அவர்கள் அந்த பணத்திலே ஒழுங்கை கையாளுவதில்லை. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு கொடுக்கிற பழத்திலே விதையோடு கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் விதையோடு சேர்த்து அதை புசித்திருந்தால் மறுபடியும் கனி எங்கே வந்திருக்கும்? ஆனால் அவர்கள் அந்த விதைகளை விதைத்தபடியினால் இன்றைக்கு நாம் கனிகளை புசிக்கிறோம். அப்படித்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு வருகிற வருமானத்திலே 10/9 நீங்கள் புசிப்பதற்கு தேவன் கொடுக்கிறார். 10/1 தேவனுக்கென்று விதைப்பதற்கு அவர் கொடுக்கிறார். இந்த விதை தான் மறுபடியும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரக்கூடியது. நம்முடைய முன்னோர்கள் ஒருவேளை அவர்கள் இந்த ஒழுங்கை கையாளாததினாலே நாம் இன்றைக்கு பணத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால், நாம் விதைக்க வேண்டியதை விதைப்ப இன்று முதல் ஒழுங்கை கற்றுக்கொள்வோம். தேவன் உங்கள் தரு எல்லா ஆசீர்வாதத்திலும் 90% நீங்கள் செலவழியுங்கள். 10% நீங்கள் ராஜ்யத்துக்கென்று விதையுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால், தொடர்ந்து உங்களுக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கும் என்றால், இன்று முதல் இந்த சேனலிலே விதைக்க ஆரம்பியுங்கள். ஒரு ஒழுங்குக்குள் வாருங்கள். 10/9 பகுதியை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காகவும் 1 பகுதியை ராஜ்யத்துக்காகவும் செலவழியுங்கள். இதுதான் ஒழுங்கு. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இந்த ஒழுங்கு இல்லாமல் ஒழுங்கின்மையில் இருக்கிற வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறது. இந்த ஒழுங்குக்குள் மனிதன் வரும்போது அங்கே நிறைவு வர ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அ ஓவர்ஃப்ளோயிங் லைஃப். இதுதான் நிரம்பி வழிகிற வாழ்க்கையின் ஆசீர்வாதம். ஆகவே இன்று இந்த 3 காரியங்களிலும் ஒழுங்கை கொண்டு வாருங்கள். பயப்படாதிருங்கள்.
தவறி விடுவோமோ என்று பயப்படாதீர்கள். நீங்கள் தவறினாலும் மறுபடியும் கர்த்தர் உங்களை எழுப்புவார். சரியான பாதையில் உங்களை ஓட வைப்பார். பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்ததால் வெறுமையாக இருந்தது. இயேசு வந்தார். நீ நன்றாக வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தை என்கிற இயேசு அந்த வார்த்தையை அனுப்பும்போது எல்லா ஒழுங்கின்மையும் கர்த்தர் ஒழுங்காய் மாற்றுகிறார். நிலத்தை பிரிக்கிறார், நீரை பிரிக்கிறார், ஜலத்தை பிரிக்கிறார். எல்லாற்றையும் ஒழுங்காக்கின பிறகு பூமி நிறைவாக ஆரம்பிக்கிறது. அப்படிதான் உங்கள் வாழ்க்கையிலே இந்த 3ஐ ஒழுங்காக்குங்கள். வருகிற வருஷமும் இந்த வருஷமும் முழுவதும் நிறைவை அனுபவிப்பீர்கள். காட் பிளஸ் யூ. மற்றும் ஒரு காணொளியில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மறுபடியும் சந்திப்போம். ஐ எம் ஜஸ்டின். காட் பிளஸ் யூ. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.